Today, let us look into medical facilities. Proviso to section 17, subsection 2. Medical facilities, the following medical facilities will not amount to perquisite. அதாவது என்னன்னா இப்ப சொல்ல போற எல்லா perquisitesமே perquisite இல்ல. அதாவது medical facilities எல்லாமே perquisite இல்ல அப்படிங்கிறது தான் டிஃபைன் பண்ணது செக்ஷன் 17(2). அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the value of medical treatment in any hospital maintained by the employer. இப்ப வேலை கொடுத்து வச்சிருக்காரு, அவரே சொந்தமா ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காரு, அதுல ட்ரீட்மெண்ட் கொடுத்திருந்தா அது வந்து பர்குசிட் கிடையாது. அதான் வேல்யூ ஆஃப் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இன் எனி ஹாஸ்பிட்டல் மெயின்டைன் பை த எம்ப்ளாயர். அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட், ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஆக்சுவலி இன்கர்ட் ஆன் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எம்ப்ளாய்க்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக செலவு பண்ணதை வந்து ரீஇம்பர்ஸ் பண்ணி அவங்க திருப்பி கொடுத்துறாங்கன்னு வச்சுங்க. யார் எம்ப்ளாயர் கொடுத்துறாரு அப்படின்னா, ஏற்கனவே சொன்னதா ரீஇம்பர்ஸ்மெண்ட் இருந்ததுன்னா அது வந்து பர்குசிட்டி இல்ல. Any sum paid by the employer in respect of any expenditure actually incurred by the employee on his medical treatment or treatment of any member of the family. அவருக்கு மட்டும் இல்ல, அவங்க ஃபேமிலி மெம்பர் ஆஃப் த ஃபேமிலிக்கும். ஆனா அதுல என்ன இருக்குன்னா, அதுல அப்படியே ஒரே பாயிண்ட மட்டும் அப்படி நினைச்சு கூடாது. சில இடங்கள்ல சில லிவரேஜஸ் இருக்கும். In any hospital maintained by the government or local authority, அந்த மாதிரி இருந்தா approved by government for the purpose of medical treatment. அப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்தா அதுக்கு வர்ற செலவை எம்ப்ளாய்க்கு கொடுக்குறது, எம்ப்ளாயரே கொடுத்துருந்து ரீஇம்பர்ஸ் பண்ணிட்டா அந்த கேஸ். இன்னொன்னு, இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த பிரெஸ்கிரைப்டு டிசீஸ், சில டிசீஸ் எல்லாம் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி கொடுத்துருப்பாங்க. பிரெஸ்கிரைப்டு டிசீஸ் ஆர் ஆயில்மெண்ட்ஸ் இன் எனி ஹாஸ்பிட்டல் அப்ரூவ்டு பை பிரின்சிபல் சீஃப் கமிஷனர் ஆர் சீஃப் கமிஷனர் ஹேவிங் ரிகார்ட் டு த பிரெஸ்கிரைப்டு கைட்லைன்ஸ். அந்த மாதிரி இருந்தா இந்த ரெண்டு கேஸ். அப்ப மொத்தத்துல பாத்தீங்கன்னா இது எல்லாமே பெர்குசிட்டி இல்லை அப்படிங்கிறது தான். ஆனா அதுல எங்க எக்ஸம்ஷன் வருதுங்கிறத கடைசியா பார்க்கலாம். சரி, இப்ப நீங்க வந்து ஜிஹெச்ல ஒர்க் பண்ணிருக்காரு, ஜிஹெச்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு அப்படின்னா அதுக்கு கிளைம், அதுக்கு மட்டும் கிளைம் வாங்கணும் அப்படின்னா, in order to claim this benefit the employee shall attach with his return of income tax ஃபைல் பண்றாரு இல்லையா, இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன், அதோட ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும் from the hospital specifying the disease. இந்த ஹாஸ்பிட்டல் இந்த பர்டிகுலர் டிசீஸுக்கு எடுத்தா அது வந்து உங்களுக்கு எக்ஸம்ஷன் உண்டு அப்படிங்கிற அந்த சர்டிபிகேட்டை கொடுத்தீங்கன்னா அதை நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, 2 types ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஒன்னு பேமெண்ட் பை த எம்ப்ளாயர் ஃபார் த ட்ரீட்மெண்ட் இன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அதுன்னா. இன்னொன்னு ட்ரீட்மெண்ட் எங்க, இன் எனி ஹாஸ்பிட்டல் அப்ரூவ்ட் பை த பிரின்சிபல் சீஃப் கமிஷனர் ஆர் சீஃப் கமிஷனர். இவங்க அப்ப இது ரெண்டுல இருந்தா ஓரளவுக்கு எக்ஸம்ஷன் உண்டு. அது எவ்வளவு குவாண்டம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி வெளிநாட்டுல போய் ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்தா கூட போறவங்க யாரு, அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு மேக்ஸிமம் லிமிட் ஆகுது, அதெல்லாம் பார்க்க போறோம். சரி, அது மூணாவது என்னன்னா, the premium paid to effect an insurance on the health of the employee. அப்ப பிரீமியம் பே பண்றாங்க யாரு, ஹெல்த் ஆஃப் த எம்ப்ளாயி, எம்ப்ளாயினுடைய ஹெல்த்துக்காக இன்சூரன்ஸ் பே பண்ணி, ஆனா பிரீமியம் வந்து எம்ப்ளாயர் பே பண்றாரு. இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸ்ல any scheme should be approved by the central government or insurance regulatory development authority, IRDA அப்படி சொல்றது, for the purpose of section 36(1)(b). அப்ப இதுல பாருங்க, ஒருத்தர் வந்து ஹெல்த்துக்காக எம்ப்ளாயி எடுக்கிறாரு, எம்ப்ளாயிக்காக, எம்ப்ளாயோட ஹெல்த்துக்காக இன்சூர் பண்றாங்க. அந்த இன்சூரன்ஸ் பிரீமியம் வந்து எம்ப்ளாயரே கட்டுறாரு அப்படின்னா அது கூட பெர்குசிட்டி இல்லை அப்படிங்கிறது தான். இப்ப நம்ம பார்த்துட்டு வரதெல்லாம் those which are not perquisites அப்படிங்கிறத பாக்குறோம். Reimbursement of premium paid to effect an insurance on the health of employee or for the family of the employee. அப்ப பாருங்க, பிரீமியம் பே பண்ணிருக்கு இன்சூரன்ஸுக்கு, எம்ப்ளாய்க்கு சரி இல்ல ஃபேமிலிக்கு சரி கட்டுறது, அதை ரீஇம்பர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப கொடுத்த பணம் முதல்ல செலவாச்சு, அதுக்கப்புறம் எம்ப்ளாயர் கொடுத்தாரு, அது திருப்பி கொடுத்து ரீஇம்பர்ஸ் செலவு பண்ணது எம்ப்ளாயி பண்ணிருக்காரு, அதுக்கப்புறம் எம்ப்ளாயர் திருப்பி கொடுத்தாரு அப்படின்னா, in respect of any premium paid by employee to effect an insurance, அவர் ஹெல்த்துக்கு இல்ல ஹெல்த் ஆஃப் எனி மெம்பர் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி, அவரோட ஃபேமிலியில யாருக்காக இன்சூரன்ஸ் பிரீமியம் எம்ப்ளாயி கட்டிருக்காரு, தனக்காகவும் இல்ல தான் சொந்தக்காரங்களுக்கு யாருக்காவது, அந்த மாதிரி எனி அண்டர் எனி ஸ்கீம் அப்ரூவ்ட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் IRDA இருந்தா அது இந்த பணத்தை திருப்பி எம்ப்ளாயர் திருப்பி கொடுத்துட்டாருன்னா அது கூட வந்து பர்குசிட் வராது. அத ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் பிரீமியம் பெய்டு. அமௌண்ட் பெய்ட் டுவர்ட்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் அவுட் சைட் இந்தியா ஆன் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், இது மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல் கேஸை பார்க்கலாம். இப்போ என்ன எடுது, எம்ப்ளாயரோ இல்ல எம்ப்ளாயி சொந்தக்காரர், அப்பா அம்மா, இந்த 2 பேர் யாராவது அவங்களுக்கு வந்து ஏதாவது ஃபாரின்ல போய் வெளிநாட்டுல போய் கொஞ்சம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு எந்தெந்த மாதிரிலாம் கிளைம் பண்ணலாம். Any expenditure incurred by employer or any sum paid by the employer on any expenditure
actually incurred by the employee and the following. அப்ப இவர் போய் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் இவருக்காக இருக்கலாம், இல்ல இவரோட அம்மா ஃபாதர் மதர் யாருக்காக என்ன இருக்கலாம். அவங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் என்ன பண்ணோம், முதல்ல அங்க போறது டிராவலிங் அலவன்ஸ் வேணும், ஃபிளைட்ல போகணும், அது இல்லாம கூட ஒருத்தர் போகணும். அப்ப இதெல்லாம் பாருங்க மொத்தம் யாரெல்லாம் கன்சிடர் பண்ணப்படுனா, ஃபர்ஸ்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் தி எம்ப்ளாயி ஆர் எனி அதர் மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி. அவருக்கோ எவ்வளவு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், அது எவ்வளவு அமௌண்ட், அது அந்த அமௌண்ட். ரெண்டாவது டிராவல் அண்ட் ஸ்டே அப்ராட் ஆச்சுங்களா ஆஃப் த எம்ப்ளாயி ஆர் எனி மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி. அப்ப டிராவல், இப்ப இங்க இருந்து வெளியே போனோம், ஒரு பேஷண்ட் போறாருன்னா அவர் கூட ஒருத்தர் இருந்து பக்கத்துல இருந்து பாத்துக்கணும் இல்லையா, அவருக்கு உண்டான செலவு அதையும் பாத்துக்கணும், அந்த எக்ஸ்பெண்டிச்சர். மூணாவது இன்னொரு எக்ஸ்பெண்டிச்சர் என்ன, டிராவல் அண்ட் ஸ்டே அப்ராட் ஆஃப் ஒன் அட்டெண்டன்ட். இவங்களுக்கு வந்து பக்கத்துல இருந்து பார்த்துக்கிற ஒரு அக்கௌண்டன்ட், டிராவல் அண்ட் ஸ்டே அப்ராட் ஆஃப் ஒன் அக்கௌண்டன்ட் ஹூ அக்கம்பனிஸ் த பேஷண்ட் இன் கனெக்ஷன் வித் சச் ட்ரீட்மெண்ட். அப்ப நீங்க பண்ண ஃபிளைட் டிக்கெட் பார்க்கணும், கூட ஒருத்தர் கூட்டு போகணும், அவருக்கு உண்டான சேவையும் பார்த்துக்கணும், இதெல்லாம் தான் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஆனா இந்த கண்டிஷன் என்ன சொல்லுதுன்னா, இந்த கேஸ்ல மட்டும் எக்ஸெப்ஷன் உண்டு. அது எப்படின்னா பாருங்க, இந்த பெர்குசிட் எலமெண்ட் இன் ரெஸ்பெக்ட், இது எல்லாமே பெர்குசிட் இல்லதான். ஆனா இதுல பொறுத்த வரைக்கும், இந்த கேஸ்ல பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அவுட் சைட் இந்தியா, அந்த மாதிரி எய்தர் டு எம்ப்ளாயி ஆர் எம்ப்ளாயிஸ் ரிலேட்டிவ், அந்த மாதிரி கேஸுக்கு எப்படி கண்டிஷன் வரணும்னா, the perquisite element in respect of expenditure on medical treatment on stay abroad will be exempt. அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணீங்க, will be exempt. அப்ப வெளிநாட்டுல போய் ஒரு எம்ப்ளாயி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்கன்னா அது உண்டான செலவுக்கு எக்ஸம்ட் ஆகும். எந்த அளவுக்கு, ஃபுல்லா எக்ஸம்ட் கிடையாது, டு தி எக்ஸ்டென்ட் பர்மிட்டட் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஆர்பிஐ என்ன பண்ணுதோ அந்த அளவுக்கு அவருக்கு எக்ஸம்ஷன் உண்டு. நெக்ஸ்ட் வந்து the expenses in respect of traveling of the patient and the attendant will be exempted. அப்ப என்னது, ஒரு பேஷண்ட் போறதுக்கு டிக்கெட், அந்த அட்டெண்டன்ட் போறதுக்கு எல்லாமே வந்து எக்ஸம்ட் ஆகும். எப்போ அப்படின்னா, if the employees gross total income as computed, இவர் இன்கம் ஃபைல் பண்ண, இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றாரு ஒவ்வொரு வருஷமும், கிராஸ் டோட்டல் இன்கம் வந்துருக்கும் இல்லையா, பிஃபோர் இன்க்ளூடிங் த எக்ஸ்பெண்டிச்சர், இந்த எக்ஸ்பெண்டிச்சரை இன்க்ளூட் பண்ணாம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருப்பார்ல, அது வந்து does not exceed 2 lakhs, 2 லட்சத்துக்கு மேல போயிருக்க கூடாது அவர் இன்கம். அப்படி இருந்ததுன்னா அவருக்கு எக்ஸம்ஷன். அப்படிங்கிறப்ப 2 பாயிண்ட், அது மேக்ஸிமம் அமௌண்ட் எவ்வளவுனா, இட் இஸ் ஸ்டிபுலேட்டட் அண்ட் பர்மிட்டட் பை ஆர்பிஐ. அண்ட் தென் இன்னொன்னு என்னன்னா, அவனுடைய மேக்ஸிமம் இது என்ன இருக்கு, இன்கம் வந்து it does not exceed 2 lakhs, it should not exceed 2 lakhs வந்து எக்ஸீட் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். இதுல ஒரு சம்மு, இந்த ஃபேமிலினா யாருங்கிறது சொல்லியிருக்காங்க, அது என்ன பாருங்க. ஃபார் திஸ் பர்பஸ் ஃபேமிலி மீன்ஸ், ஃபேமிலினா வேற யாரு, ஸ்பௌஸ், ஹஸ்பண்ட் ஒய்ஃப், 2 பேர்ல யார் வேணும், children of the individual, இதுதான் வந்து அவங்க ஃபேமிலி. children may be dependent or independent. children வந்து டிபெண்டன்டாவும் இருக்கலாம், இண்டிபெண்டன்டா இருக்கலாம், மேரிட் இருக்கலாம், அன்மேரிடா இருக்கலாம். it also includes parents, brothers, sisters of the individual if they are wholly or mainly dependent upon him. அப்ப நல்லா பாருங்க, அவங்க பிரதர் சிஸ்டர் எல்லாமே அந்த இண்டிவிஜுவலோட சொந்தக்காரங்க, ஆனா இவரை தான் நம்பி இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அப்ப அது அவங்களும் வந்து ரிலேட்டிவ் தான். Hospital includes a dispensary of a clinic or a nursing home. இது ஆர்டினரி பாயிண்ட் தான். இப்போ நீங்க பார்க்கும்போது இந்த ஒரு சம் பாருங்க. Compute the taxable value of the perquisite in respect of medical facilities received by Mr. G. G தான் assessing. அவர் வந்து என்ன பண்றாரு, சில மெடிக்கல் இது வாங்குற ட்ரீட்மெண்ட் perquisites from his employer கிட்ட வாங்குறாரு. எந்த வருஷம் 2019-20 வாங்குறாரு. அதுல பல டைப் இருக்கு, அதுல எது டாக்ஸபிள் எது டாக்ஸபிள் இல்ல அப்படின்னு கண்டுபிடிக்கும். இப்ப நல்லா பாருங்க, மெடிக்கல் பிரீமியம் பெய்டு ஃபார் இன்சூரிங் ஹெல்த் ஆஃப் மிஸ்டர் ஜி. மிஸ்டர் ஜிங்கிறவர் யாரு, அசஸி. அவருக்காக இன்சூர் ஹெல்த் பண்ணிருந்து எம்ப்ளாயர் கொடுத்துருந்தாருன்னா அது வந்து எக்ஸம்டட். அதனால ஞாபகம் வச்சுங்க. ரெண்டாவது பாயிண்ட், ட்ரீட்மெண்ட் ஆஃப் மிஸ்டர் ஜி பை ஹிஸ் ஃபேமிலி டாக்டர். ட்ரீட்மெண்ட் அப்பப்ப ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு, ஃபேமிலி டாக்டர் வர சொல்றாரு, அவர் ஃபீஸ் கொடுத்துறாரு, எம்ப்ளாயி செலவு பண்ணிடுறாரு, அந்த செலவுக்கு அவரோட ஹெல்த்தை பார்க்கறதுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு கொடுத்துறாரு. அது வந்து என்னன்னா இட் இஸ் டாக்ஸபிள். ட்ரீட்மெண்ட் ஆஃப், ஏன்னா இந்த சிலதெல்லாம் பெர்குசிட் இல்லைன்னு சொன்ன பாருங்க, அதெல்லாம் அந்த நாட் டாக்ஸபிள் பெர்குசிட் அப்படின்னு சொன்னது அதெல்லாம். அடுத்தது ட்ரீட்மெண்ட் ஆஃப் மிஸ்டர் ஜி இன் ஏ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு சீஃப் கமிஷனர் இருக்கிற ஹாஸ்பிட்டலையும் பண்ணா என்னன்னு எக்ஸம்டட்னு சொன்னோம். அப்ப இந்த 25,000 எக்ஸம்டட், அது வந்து அவங்க டாக்ஸ் பே பண்ண தேவையில்லை. அப்ப மெடிக்கல் பிரீமியம் பெய்ட் ஃபார் இன்சூரிங் ஹெல்த் ஆஃப் மிஸ்டர் ஜிக்கு தேவையில்லை. ட்ரீட்மெண்ட் ஆஃப் மிஸ்டர் ஜி இன் ஏ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அதுக்கு தேவையில்லை. அப்ப அதே சமயத்துல ஃபேமிலி டாக்டர் வச்சு அவர் பாக்குறாருன்னு வச்சுங்க, அதுக்கு ஒரு டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். அப்ப இந்த 3 கேஸ்ல வந்து அந்த 5,000 தான் ஒரு டாக்ஸ் பே பண்ணணும். ரெண்டாவது, ட்ரீட்மெண்ட் ஆஃப் மிஸ்டர் ஜிஸ் கிராண்ட் மதர் இன் பிரைவேட் கிளினிக். கிராண்ட் ஃபாதர், சாரி,
கிராண்ட் ஃபாதர் வந்து பிரைவேட் கிளினிக்ல வச்சு பாக்குறாரு, பிரைவேட் கிளினிக்ல பண்ணா இவர் தான் பே பண்ணணும், அது வந்து டாக்ஸபிள் 12,000 rupees. ட்ரீட்மெண்ட் ஆஃப் மிஸ்டர் ஜிஸ் மதர் 68 years and dependent by family doctor. அப்ப ஃபேமிலி டாக்டர் வச்சு பாக்குறாரு, இதுக்கும் இவர் தான் பண்ணணும் 8,000. இதுவும் வந்து என்ன taxable. Treatment of Mr. S sister dependent in a nursing home. இப்ப இது வந்து டிபெண்டன்ட் தான், அவங்க என்ன சிஸ்டர் ஜி சிஸ்டர், அவங்களுக்கு பார்த்தா அதுவும் வந்து என்ன பண்ணணும், இவரு தான் பே பண்ணணும், டாக்ஸ் பே பண்ணணும். ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஜீஸ் பிரதர் இண்டிபெண்டன்ட், அவர் இண்டிபெண்டா இருக்காரு, அதனால இது வந்து இவரு தான் அதுக்கு செலவு பண்ணியிருந்தா அதையும் வந்து இவரு தான் பே பண்ணணும். அப்ப இதெல்லாம் பே பண்ணணும். இன்னும் ஒண்ணு மட்டும் பாருங்க, இந்த ஃபாரின்ல எடுத்துக்கிறாரு. ட்ரீட்மெண்ட் ஆஃப் மிஸ்டர் ஜீஸ் ஃபாதர், அவரோட சொந்த அப்பா 75 வருஷம் ஓல்டு, அப்ராட்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு. அப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ட்ரீட்மெண்ட் எடுத்தா ஃபிளைட் டிக்கெட் உண்டு. அப்ப ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஜீஸ் ஃபாதர் வந்து எவ்வளவு வந்து பாருங்க, அந்த இதெல்லாம் ஃபுல்லா சொல்லல, மொத்தத்துல ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் சொல்லியிருக்காங்க 50,000. அப்ப அதை எடுத்துக்கலாம். எக்ஸ்பென்சஸ் ஆஃப் ஸ்டேயிங் அப்ராட் ஆஃப் த பேஷண்ட், ஆச்சா, அப்ப பேஷண்ட்டுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் அங்க தங்கி இருக்கிறதுக்கு வந்து எவ்வளவுன்னா 30,000 rupees. அப்ப இது ரெண்டுமே அலவுடு. அப்ப இவர் இங்க இருந்து போறது, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், அங்க தங்குற செலவு எல்லாமே அலவுடு. அப்ப 80,000 அலவுடு. ஆனா என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கு சீலிங் லிமிட் நம்ம படிக்கும்போது சொன்னோம், ஆஸ் பர் த லிமிட் ஸ்பெசிஃபைட் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னோம். இங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுதுன்னா 75,000 ரூபாய் லிமிட் அப்படின்னு சொல்லுது. ஆனா அவர் செலவு பண்ணது 80,000 ரூபாய். அப்ப லிமிட் எக்ஸ்டென்ஷன் கழிச்சுட்டு போக மீதி 5,000 ரூபாய்க்கு டாக்ஸ் கட்டணும். அப்ப நீங்க பாருங்க, முதல் 7,000 டாக்ஸ் கட்ட தேவையில்லை. அப்ப ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஜி அந்த 5,000 கட்டணும், அப்புறம் 12,000 கட்டணும், அப்புறம் 8,000 கட்டணும். அப்ப 5 + 12 17 + 8 25, அப்புறம் 3 28, அப்புறம் 6 34 இது ஒரு 5, அப்ப 39 rupees ஒரு டாக்ஸ் கட்டணும். இதுதான் நீங்க ஆன்சர் லெவல்ல பாத்தீங்கன்னா இருக்கும். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டாக்ஸபிள் வேல்யூ ஆஃப் பர்ச்சேசிங் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் மிஸ்டர் ஜி, அது எந்த ஃபார்மட் எழுதணும்னா இந்த மாதிரி கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டாக்ஸபிள் வேல்யூ ஆஃப் பர்ச்சேசிங் எழுதிட்டு பர்டிகுலர்ஸ் 2 காலம் போட்டுட்டு கால்குலேஷனுக்கு ஒரு காலம், அவுட்டர் காலம் போட்டு ட்ரீட்மெண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல செலவு பண்ணதுக்கு என்ன வருது பாருங்க, ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஜீஸ் ஃபாதர், அவருக்கு மொத்த செலவு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் 50,000 ரூபாய். இவரு கூட ஒரு அட்டெண்டன்ட், இவரு எல்லாத்துக்கும் தங்குற செலவு, அந்த எக்ஸ்பென்சஸ் ஆஃப் ஸ்டேயிங் அப்ராட் ஆஃப் த பேஷண்ட் அண்ட் அட்டெண்டன்ட், அது ஒரு 30,000. அப்ப மொத்தமா செலவு வந்து 80,000 பண்ணியிருக்காங்க. ஆனா எக்ஸம்ட் எவ்வளவு அப்படின்னா, எக்ஸம்ட் அப் டு த லிமிட் ஸ்பெசிஃபைட் பை ஆர்பி, அதுல கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க 75. அப்ப மீதி 5,000 rupees ஒரு டாக்ஸ் கட்டணும். ஆச்சா, அது இல்லாம மற்றதெல்லாம் அப்படியே ஒவ்வொன்றா தான் கூட்டிங்க. மெடிக்கல் பிரீமியம் பெய்டு ஃபார் இன்சூரிங் ஹெல்த் ஆஃப் மிஸ்டர் ஜி, அதுக்கு தேவையில்லை, எக்ஸம்டட், அதனாலதான் அதை போடல அந்த அமௌண்ட். ட்ரீட்மெண்ட் ஆஃப் மிஸ்டர் ஜி பை ஹிஸ் ஃபேமிலி டாக்டர் 5,000. ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஜீஸ் மதர் டிபெண்டன்ட் பை ஃபேமிலி டாக்டர் 8,000. ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஜீஸ் சிஸ்டர், இதெல்லாம் ஒரு டாக்ஸ் பே பண்ணணும் இந்த அமௌண்ட்டுக்குலாம், அது ஒரு 3,000. ட்ரீட்மெண்ட் ஆஃப் மிஸ்டர் ஜீஸ் கிராண்ட் ஃபாதர் இன் பிரைவேட் கிளினிக் 12,000. ட்ரீட்மெண்ட் ஆஃப் மிஸ்டர் ஜீஸ் பிரதர் இண்டிபெண்டன்ட் 6,000. அப்ப டோட்டலா கால்குலேட் பண்ணா 39,000. இப்ப நம்ம கால்குலேட் பண்ணோம்ல அந்த அமௌண்ட் தான். இதுல நோட்டு பட்டு நீங்க என்ன எழுதுவீங்க அப்படின்னா, த கிராண்ட் ஃபாதர் அண்ட் இண்டிபெண்டன்ட் பிரதர், இது எல்லாமே கிராண்ட் ஃபாதர்ங்கிறது வந்து அண்ட் இண்டிபெண்டன்ட் grandfather in a private clinic and independent brother are not included within the meaning of family of Mr. G அப்படின்னு அந்த பாயிண்ட் மட்டும் எழுதிங்க. சரி, அடுத்தது the payment of premium on personal accident insurance policy. இது என்ன, இப்ப ஒரு எம்ப்ளாயர், if an employer takes in personal accident insurance policy on the life of the employees and pays the insurance premium, no immediate benefit would become payable. இப்ப அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நம்ம கிட்ட வேலை செய்யற எம்ப்ளாய்க்கு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எம்ப்ளாயர் எடுத்து வச்சிருந்தாருன்னா அந்த பெனிஃபிட் எம்ப்ளாய்க்கு சேர போதா? ஆக்சிடென்ட் பாலிசின்னு என்ன, ஆக்சிடென்ட் ஆனா அந்த பெனிஃபிட் போய் சேரும். அப்படி இல்லைன்னா இப்போதைக்கு அவருக்கு என்ன இமீடியட் பெனிஃபிட் இல்லை, அதுதான் நீங்க நல்லா பார்க்கணும். நோ இமீடியட் பெனிஃபிட் would become payable to employee and benefit will accrue at future date only if certain events takes place. அந்த ஆக்சிடென்ட் நடந்தா ஒரு பைசா காம்பன்சேஷன் கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு போய் அவரே டாக்ஸ் கட்டணும். அதனாலதான் இப்ப என்ன சொல்றேன்னா, அந்த மாதிரி சமயத்துல அந்த பாலிசிக்கு எம்ப்ளாயர் பிரீமியம் கட்டி இருந்தா அந்த பிரீமியம், அந்த கடைசி பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணுங்க, premium so paid will not constitute a taxable perquisite in the employee's hand அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட்,
perquisites taxable in the hands of specified employee. Specified employee நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸ்பெசிஃபிக் எம்ப்ளாயிக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போறோம். அண்ட் செக்ஷன் 17 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 3ல என்ன சொல்லுது அப்படின்னா, any monetary obligation of the employee which is discharged by the employer is perquisites in the hands of the employee. சேலரி தவிர வேற எந்த பணமா எந்த பெனிஃபிட் நீங்க எம்ப்ளாய்க்கு கொடுத்தாலும் சேலரியை தவிர அது வந்து எம்ப்ளாயிஸ் கையில வந்து அது பர்பசிட் தான் இருக்கும். இது ஆஸ் பர் செக்ஷன் 17(2)(4) பிரகாரம். Such perquisites are taxable. கடைசியில such perquisites are taxable in the hands of specified employees only. சரி, இப்ப நம்ம சொல்லியிருக்கோம் இந்த ஸ்பெசிஃபிக் எம்ப்ளாயிஸ் அப்படிங்கிறது அப்ப என்னென்ன சர்வீசஸ் கொடுப்பாங்கிறத முதல்ல பார்த்துருவோம். The value of any benefit, amenity granted, provided free of cost or at concessional rate, which have not been included A, B. இந்த முதல்ல சொன்னோம்ல அது இல்லாம எதெல்லாம் இருக்கோ it will be taxable in the hands of a specified employee. இப்ப என்னென்ன டைப் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் கன்செஷன்ஸ் ஸ்பெசிஃபிக் எம்ப்ளாயி கொடுக்க போறோம் அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம ஒண்ணா பார்க்க போறோம். இப்ப இந்த ஸ்பெசிஃபிக் எம்ப்ளாய்க்கு என்ன பண்றாங்கன்னா, அவங்க வீட்டுல வேலை செய்யற ஸ்வீப்பரு, கார்டனரு, வாட்ச்மேனு, பர்சனல் அட்டெண்டன்ட் இவங்கெல்லாம் சேலரி கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, எம்ப்ளாயரே கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, அது வந்து என்ன சொல்றது, it will be taxable in the hands of the specific employee. ஆக்சுவலா என்ன பண்ணாங்க, அவருக்கு வீடு கொடுத்துருக்கோம், அவர் வீட்டை கிளீன் பண்றது ஸ்வீப்பர் வச்சிருக்கோம், அவர் கார்டனுக்கு மெயின்டைன் பண்ற கார்டனர், வாட்ச்மேன், பர்சனல் அட்டெண்டன்ட் இவங்களுக்கு எல்லாம் என்னென்ன பேமெண்ட் எல்லாம் கொடுக்குறோமோ ஒன்லி ஆன் பிகாஃப் ஆஃப் எம்ப்ளாய்க்கு தான் எம்ப்ளாயர் கொடுக்குறாரு. ஆனா அப்படி கொடுத்தா கூட அது யாரு டாக்ஸ் பண்ணணும், will be taxable in the hands of specific employee. சரி, அது இல்லாம ஃபெசிலிட்டி யூஸ் ஆஃப் கேஸ், வீட்டுல கேஸ், எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் சப்ளை பை த எம்ப்ளாயர் இதெல்லாம் கொடுத்தா, ஃப்ரீ ஆர் கன்செஷனல் டிக்கெட்ஸ், ஃப்ரீ ஆர் கன்செஷனல் டிக்கெட்ஸ் இவருக்கு மட்டும் ஸ்பெஷல் டிக்கெட் கொடுத்து சில இடங்கள்ல போறதுக்கு அலோவ் பண்றாங்க. யூஸ் ஆஃப் மோட்டார் கார் அவர் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஆர் கன்செஷனல் எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ், அவங்க வீட்டுல இருக்கிற சன்னுக்கு பசங்களுக்கு இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா இட் சுட் பி என்ன taxable in the hands of the specified employee அப்படிங்கிறத பார்த்தோம். சரி, இது வரைக்கும் பார்த்தா எம்ப்ளாயி ஓகே, அது என்ன ஸ்பெசிஃபிக் எம்ப்ளாயி? ஸ்பெசிஃபிக் எம்ப்ளாயி நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பார்த்துருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. இப்ப சொல்லப்படுறவங்க எல்லாமே உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் எம்ப்ளாயி தான். டைரக்டர் எம்ப்ளாயி, டைரக்டர் எம்ப்ளாயினா ஒரு கம்பெனில வந்து எம்ப்ளாயியா இருக்காரு, ஆனா அதே சமயத்துல ஒரு டைரக்டராகவும் இருக்கு. அப்போ ஒரு கம்பெனில ஒரு கம்பெனி டைரக்டர்னு என்ன, அவர் தான் ஓனர், மேனேஜ்மெண்ட்ல இருக்காரு, அதே சமயத்துல ஒரு எம்ப்ளாயும் இருக்காரு, ஓல் அவேர்ஸ் அவர் தான் மெயின்டைன் பண்றாரு. அந்த மாதிரி இருந்தா அப்ப இட் இஸ் இம்மெட்டீரியல் வெதர் இஸ் ஃபுல் டைம் டைரக்டரா பார்ட் டைம் டைரக்டரா அதை பத்தி கவலை கிடையாது. அப்புறம் வெதர் இஸ் நாமினி ஆஃப் மேனேஜ்மெண்டா, ஒர்க்கர்ஸா, இல்ல பினான்சியல் இன்ஸ்டிடியூஷனா, அதெல்லாம் தேவையில்லை. அவரு டைரக்டரா, அவரு எம்ப்ளாயிமா, அப்ப அவரு வந்து since he has no beneficial interest in the shares registered in his name. இப்ப அவர் வந்து பேரு நாம்கே வாசனா அவர் பேர் யூஸ் பண்ணாங்களே தவிர அவர் வந்து HUFல கர்த்தா, அதனாலதானே தவிர அவருக்காக வரல. ஏன்னா எல்லாம் என்ன இது டிவிடெண்ட் எல்லாம் கம்பெனிக்கு தான் போகுது. இட் இஸ் ஒன்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபைங் the statutory requirements that the shares are registered in the name of. அப்ப அவர் ஷேர்ஸ் அவர் பேர்ல ஏன் பண்ணனா ஸ்டாச்சுட்டரி ரிக்வயர்மெண்ட்டுக்காக, ஒரு இண்டிவிஜுவல் பேர் இருக்குங்கிறதுக்காக அவர் பேருக்கு ஷேர்ஸ் அலாட்மெண்ட் பண்ணது. ஆனா அது எல்லாமே யாருடைய இது, HUF தான். அப்ப when an employee who is not a registered holder will be considered as a specific employee if he has beneficial interest in 20% or more. இப்ப இவர் வந்து ஷேர்ஸ் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து ஒரு 20% மேல வச்சிருந்தாருன்னா, voting power 20% மேல வச்சிருந்தாருன்னா அப்ப ஸ்பெசிஃபிக் எம்ப்ளாயின்னு சொல்லலாம். அதுதான் இப்ப சொல்றது. இங்க வந்து அப்படி சொல்ல முடியாது. all the benefits arising from the shareholding goes to HUF. அப்ப he cannot be called as specific person. ஏன்னா இவருக்கு he has no beneficial interest in the shares. அது சொல்லிட்டு, ஆனா நீங்க என்ன பண்ணலாம், எம்ப்ளாயி இந்த ஒரு பாயிண்ட் பாருங்க, எம்ப்ளாயி யூஸ் ரெஜிஸ்டர் ஷேர் ஹோல்டரா இல்லைன்னா கூட, இப்ப இந்த கேஸ் இதுக்காக சொல்லல, ஜென்ரலா
ஒரு எம்ப்ளாயி who is not a registered shareholder will be also considered as a specified employee if he has beneficial interest in 20% or more of the equity shares. அப்ப ஷேர் கேபிட்டல்ல 20% இல்ல ஓட்டிங் பவர்ல 20% ரெண்டு ஒண்ணுதான். அதை வச்சிருந்தாங்க அப்படின்னா அவர் வந்து என்ன டைரக்டரா இல்லைன்னா கூட கன்சிடர் செலிஜிபிள் if he has a beneficial interest வச்சு 20% ஷேர் வச்சிருந்தாருன்னா அப்ப நம்ம சொல்லலாம். இப்ப நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கறத அதை நீங்க ஆன்சர் எழுதணும். சரி, இன்னொன்னு இருக்கு ஸ்பெசிபிக் எம்ப்ளாயில என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு எம்ப்ளாயி வந்து 50,000 rupees மேல சேலரி வாங்குறாரு. an employee other than employee described in section 1 2 நம்ம ரெண்டு சொன்ன பாருங்க, கரெக்டாவும் இல்ல அதுக்கு முன்ன சொன்னது இல்ல. அது இல்லாம whose income chargeable under the head salaries exceeds 50,000 is a specific employee. அப்ப நீங்க இப்ப ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா, 50,000 ரூபாய்க்கு மேல சேலரி வாங்கினாங்கன்னா ஸ்பெசிபிக் எம்ப்ளாயி. அப்ப அந்த 50,000 ரூபாய் எப்படி கால்குலேட் பண்றது? The above salary is to be considered exclusive of all value of all benefits of amenities. அப்ப என்னென்ன பெனிஃபிட்ஸ், மானிட்டரி பெனிஃபிட்ஸ், அமெனிட்டிஸ் எல்லாம் கொடுக்குறோமா அதான் கழிச்சது போக மீதி 50,000 rupees இருந்ததுன்னா சேலரியில அப்ப பாருங்க அவர் வந்து ஸ்பெசிபிக் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லலாம். இப்ப நீங்க அதுக்கு என்னென்ன இப்ப இந்த 50,000 எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்த்தா, அவர் என்ன இன்கம் வாங்குறாரோ இதுல the following items have to be excluded or deducted. என்னென்ன பணம் இல்லாம நான் மானிட்டரி பெனிஃபிட் என்னென்னலாம் வாங்குறாரோ அதை கழிச்சிடணும் அவர் சேலரியில இருந்து. அதுக்கப்புறம் என்ன HRA அந்த கீழே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. HRA or education allowance or hostel allowance are not to be included in salary to the extent to which they are exempt. ஆக்சுவலா இந்த அலவன்சஸ் எல்லாம் எதுக்கு எக்ஸம்ஷன் வருது? செக்ஷன் 10 பிரகாரம் வருது. அப்ப செக்ஷன் 10 பிரகாரம் வர எக்ஸம்ஷன் எல்லாம் டிடெக்ட் பண்ணது போக மீதி 50,000 இருந்தாதான் அவர் ஸ்பெசிபிக் எம்ப்ளாயி. அப்ப அதெல்லாம் டிடெக்ட் பண்ணிடணும். மானிட்டரி பெனிஃபிட்ஸ் which are exempt under section 10 அப்படிங்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். இப்போ என்ன ஒவ்வொருத்தருக்கும் 50,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கொடுத்துருக்கோம். அண்டர் செக்ஷன் 16IA அப்படின்னு ஒரு பிரகாரம் சேலரி பர்சனா இருந்தா 50,000 வரைக்கும் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒரு வருஷத்துக்கு உண்டு. அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த 50,000 கழிச்சது போக மீதி 50,000 வரணும். அப்படி இருந்தாதான் அவர் வந்து ஸ்பெசிபிக் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்ல முடியும். அதுதான் அக்ரிகேட் ஆஃப் சேலரி ரிசீவ்ட். இப்ப எம்ப்ளாயி வந்து ஒரு கம்பெனில இல்லை, மோர் தேன் ஒன் எம்ப்ளாயி அப்படி இருக்காரு ஒரு போன வருஷத்துல, போன ப்ரீவியஸ் இயர்ல. அப்ப the aggregate of salary received from all employers to be taken into account in determining the ceiling limit of 50,000. அப்ப நீங்க 3 எம்ப்ளாயி இருக்காங்கன்னா 3ஐயும் சேர்த்து டோட்டல் பண்ணா 50,000க்கு மேல இருக்கணும். அப்படி இருந்தா ஒரு ஸ்பெசிபிக் எம்ப்ளாயி. இப்ப இந்த சேலரின்னு நம்ம எடுக்கும்போது என்னென்ன எடுக்கணும் அப்படின்னா அதையும் ஞாபகம் வச்சுங்க, அண்டர்லைன் பண்ணீங்க. பேசிக் சேலரி, இயர்னஸ் அலவன்ஸ், பிளஸ் கமிஷன், வெதர் பேயபிள் மந்த்லி or turnover based, upper plus bonus, plus fees, plus any other taxable payment, plus any taxable allowances and any other monetary benefits. இதெல்லாம் போட்டு less deduction under section 16 அப்படின்னு போடுறோம் இல்லையா? ஆச்சா, அந்த பிரகாரம் அந்த 16 deduction கழிச்சது போக மீதி வர்ற சேலரி 50,000 குள்ள இருந்தா அவர் ஸ்பெசிபிக் எம்ப்ளாயி. அப்ப சேலரி ஃபிட் பண்ணோம்னா இதெல்லாம் எடுத்துக்கலாம். எதெல்லாம் அப்ளிகபிளா கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களோ போனஸ் எடுத்துக்கலாம், ஃபீஸ் எடுத்துக்கலாம், கமிஷன் எடுத்துக்கலாம், டிஎன்எஸ் அலவன்ஸ் எடுத்துக்கலாம், பேசிக் சேலரி எடுத்துக்கலாம், இதெல்லாம் எடுத்துக்கணும். சரி, நெக்ஸ்ட் வேல்யூவேஷன் ஆஃப் பர்குசிட்ஸ். இந்த பர்குசிட்ஸ்னுடைய வேல்யூ எப்படி பண்றது? எப்பயுமே எந்த பர்குசிட் கொடுக்குறோமோ அவன் என்ஜாய் பண்ணியிருந்தானா தான் அதை நம்ம வேல்யூ பண்ண முடியும். இப்ப சில நேரங்கள்ல ஃபெசிலிட்டிஸ் கொடுப்பாங்க, கன்செஷன் கொடுப்பாங்க, அவங்க யூஸ் பண்ண மாட்டாரு. அப்ப நீங்க அதை போய் நீங்க நான் கொடுத்தேன் நீங்க வாங்கிக்கல அப்படின்லாம் சொல்ல முடியாது. இப்ப the income tax rules 1962 என்ன சொல்லுது அப்படின்னா, certain provisions for valuation of perquisites. It is very important to note that only those perquisites which the employee actually enjoys have to be valued and taxed in his hand. புரியுதா? என்ன ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோ, என்ன பெர்குசிட்ஸ் கொடுத்தோமோ அதை அவர் என்ஜாய் பண்ணிருக்கிறாரோ பார்க்கணும். என்ஜாய் பண்ணலன்னா அதை எடுத்துக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. சப்போஸ் a company offers a housing accommodation, ரெண்டு ஃப்ரீ. அப்பா நீங்க கோயம்புத்தூர்ல வரீங்க, உங்களுக்கு 2 ஃப்ரீ அகாமடேஷன் தரோம் அப்படின்னு சொன்னா உடனே லேட்டர் அவர் எம்ப்ளாயி என்ன சொல்றாரு? டிக்ளைன்ஸ் டு அக்செப்ட். சாரி சார், எனக்கு அங்க ஒரு மங்களா இருக்கு, நான் அங்கேயே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. Such accommodation obviously cannot be evaluated and taxed in the hands of employees. அவர் வாங்கிக்கல, அவர் பெனிஃபிட் அவைல் பண்றாரு, அப்புறம் எதுக்கு ஒரு டாக்ஸ் கட்டணும்? கட்ட தேவையில்லை அப்படிங்கிறத அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க,
valuation of residential accommodation sub rule of rule 3. இது பிரகாரம் ரெசிடென்சியல் அகாமடேஷன் கொடுக்குறோம். ஒருத்தர் வேலைக்கு வர்றாங்க, அப்பாயிண்ட் பண்றாங்க, அவர் வீட்டுக்கு வந்து அகாமடேஷன் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அதை எப்படி வேல்யூ பண்றது? அது கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தா, பிரைவேட் எம்ப்ளாயா இருந்தா, ஃபர்னிஷ்ட் அகாமடேஷன் கொடுத்துருந்தா, அன்ஃபர்னிஷ்ட் அகாமடேஷன் கொடுத்துருந்தா, இதெல்லாம் எந்தெந்த சிச்சுவேஷன்ல எப்படி வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் என்ன அப்படின்னா, நல்லா பாருங்க, அவர் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஹோல்டிங் ஆஃபீஸ், இங்க பாருங்க, வேர் அகாமடேஷன் இஸ் ப்ரொவைடட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் டு த எம்ப்ளாயி. அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு வச்சுக்கோங்க. எய்தர் ஹோல்டிங் ஆஃபீஸ் ஆர் போஸ்ட் இன் கனெக்ஷன் வித் அஃபேர்ஸ் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட். அப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த போஸ்ட்ல இருக்காரு. அந்த போஸ்ட்ல ஏதோ ஒரு போஸ்ட்ல இருக்காரு, அதுக்காக அகாமடேஷன் கொடுத்துருந்தாங்க. அப்படி இருந்தா எப்படி வேல்யூ பண்றது? சரி, அகாமடேஷன் எப்படி? ஒன்னு ஃபர்னிஷ்ட் அகாமடேஷன், இன்னொன்று அன்ஃபர்னிஷ்ட். அன்ஃபர்னிஷ்ட்னா வெறும் வீட்டு மட்டும் கொடுத்துருவாங்க, எல்லாமே மீதி எல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் இவரு போட்டுக்கணும், அந்த மாதிரி இருக்கு. இன்னொன்று கம்ப்ளீட் சோஃபால இருந்து, இதுல இருந்து, என்ன சொல்றது, ஃப்ரிட்ஜ்ல இருந்து, ஏசில இருந்து எல்லாம் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இருந்தா இப்ப இந்த ரெண்டு கேஸ்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து இன் கேஸ் ஆஃப் அன்ஃபர்னிஷ்ட் அகாமடேஷன். அன்ஃபர்னிஷ்ட் அகாமடேஷன் பாத்தீங்கன்னா லைசன்ஸ் ஃபீ டிட்டர்மைன்ட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் எனி அதர் ஸ்டேட் கவர்மெண்ட். லைசன்ஸ் ஃபீ எப்பயுமே கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவா, இந்த வீட்டுக்கு இவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு லைசன்ஸ் ஃபீ வச்சிருப்பாங்க. அதான் ஆஸ் ரெடியூஸ்டு பை ஆக்சுவல் ரெண்ட் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கணும். அப்ப ஆக்சுவல் ரெண்ட் பெய்டு பை தி எம்ப்ளாயி எவ்வளவு ரெண்ட் கொடுக்குறாரு, அவர் எவ்வளவு லைசன்ஸ் ஃபீ. இப்ப லைசன்ஸ் ஃபீயை விட இவர் ஜாஸ்தியா கொடுக்குறாரா இல்ல கம்மியா கொடுக்குறாரா, அதை பேஸ் பண்ணி பார்த்துட்டு மிச்சவரி ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி அதை நம்ம பார்க்கணும். இன் கேஸ் ஆஃப் ஃபர்னிஷ்ட் அகாமடேஷன், ஃபர்னிஷ்ட் அகாமடேஷன்னா என்ன பண்ணுங்க, எல்லா ஃபெசிலிட்டி அதுல இருக்கு. என்ன இருக்கு? டெலிவிஷன் இருக்கு, ரேடியோ இருக்கு, ரேடியோ செட், ரெஃப்ரிஜிரேட்டர், அதர் ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்சஸ், இதெல்லாம் இருந்தா என்ன செய்வோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல ரெண்டு கேட்டகரி. இப்ப நீங்க ஃபர்னிச்சர் கொடுத்தா, அந்த இஃப் த ஃபர்னிச்சர் இஸ் ஓன்டு பை தி எம்ப்ளாயர், எம்ப்ளாயிக்கு சொந்தமானதா இருந்தா 10% per annum of the cost of furniture. அப்ப காஸ்ட் ஆஃப் ஃபர்னிச்சர்ல 10% அது அதை சேர்த்துக்கணும், இன்க்ளூடிங் டெலிவிஷன். அடுத்தது இஃப் த ஃபர்னிச்சர் இஸ் ஹையர்ட் ஃப்ரம் தேர்ட் பார்ட்டிஸ், ஹையர் சார்ஜஸ் கொடுத்துடணும். அப்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது ரெண்டு தான். அப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சம் போடும்போது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். முதல்ல பாருங்க, அவர் கவர்மெண்ட் எம்ப்ளாயா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயா, ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயா, சரி, அவர் வீடு மட்டும் அகாமடேஷன் கொடுக்குறாங்களா? வீடு மட்டும் அகாமடேஷன் கொடுத்தா லைசன்ஸ் ஃபீ determined by the central government or any state government in respect of accommodation as reduced by the rent actually paid by the employee. அப்படி சொல்றோம். In case of accommodation, I mean in a furnished accommodation அப்படின்னா the value of perquisite அப்ப இன்க்ரீஸ், இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். இந்த வீடு இல்லாம இந்த ஃபர்னிச்சருக்கும் அதிகமா சேர்க்கணும். அப்ப ஃபர்னிச்சர் காஸ்ட்ல 10% என்ன பண்ண, டெப்ரிசியேஷன் போடுற மாதிரி. ஃபர்னிச்சர் டெப்ரிசியேஷன் அவன் தான் கார் பண்ண, அவன் தான் யூஸ் பண்ண போறான், புரியுறவன். அதனால 10% per annum of the cost of furniture. If the furniture is hired from a third party, அப்படின்னா actual higher charges or any other charges paid or payable for the same by the employee அப்படிங்கிறது. இதுதான் இந்த கேசஸ். அப்படியே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இது எல்லாத்தையும் நீங்க மனப்படுத்தணும். அப்படியே ஒரு தடவை, ரெண்டு தடவை, மூணு தடவை பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வரும். எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்க எழுதலாம். சரி, where the accommodation is provided by any other employee. Any other employee-னா எம்ப்ளாயர், வேற எம்ப்ளாயர்னா வேற என்ன, கவர்மெண்ட் இல்லாம பிரைவேட் செக்டார்னு அர்த்தம். வேற கம்பெனில, பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ண என்ன பண்றது? அப்ப அதுலயும் பாருங்க, வேற அகாமடேஷன் இஸ் ஓன் பை தி எம்ப்ளாயர். இப்ப பிரைவேட் கம்பெனி ஓனர் இருக்கார், அந்த பாஸ் அந்த அகாமடேஷன் கொடுக்குறது அவருக்கு சொந்தமான வீடுன்னு வச்சுங்க. அப்ப அந்த சமயத்துல என்ன பண்ணணும்னா, அது அப்ப என்ன பண்ணுவது, அன்ஃபர்னிஷ்ட் ஹவுஸ் ஆகிருந்தா 15% ஆஃப் த சேலரி. மொத்தம் 3 அமௌண்ட் எடுக்கணும், எது லீஸ்ட்னு பார்க்கணும். 15% ஆஃப் த சேலரி. அப்ப அவர் எவ்வளவு சேலரி வாங்கியிருக்காரு போன ப்ரீவியஸ் இயர்ல, அதுல 15% சேலரி எவ்வளவு, அது கூட எப்ப தெரியுங்களா, அவரு கொடுத்திருக்கிற இடம் எப்படி இருக்கணும்னா, having population greater than 25 lakhs as per census 2001. 2001 சென்சஸ் பிரகாரம் இவர் இருக்கிற ஏரியால 25 லட்சத்துக்கு பேர் பாப்புலேஷன் அதிகமாக குடியிருக்கிற இடத்துல அவர் இருக்காருன்னா அப்ப 15% சேலரி ஒரு அமௌண்ட் எடுத்துக்கணும். சப்போஸ் இவர் இருக்கிற ஏரியா பாப்புலேஷன் எப்படி இருக்குன்னா மோர் தேன் 10 lakhs, லெஸ் தேன் 25 lakhs மக்கள் தொகை, அந்த மாதிரி சமயத்துல அவர் சேலரியில 10% மட்டும் எடுத்துட்டா போதும். சரி, இந்த மாதிரி அதர் கேசஸ்ல இப்ப இந்த பாப்புலேஷன் பத்தி இல்ல, ஜென்ரலா ஏதோ ஒரு ஏரியா அப்ப 7.5% எடுத்தா போதும். நல்லா பாருங்க, above 25 lakhs people population அப்படின்னா 15% ஆஃப் சேலரி, 10 to 25 lakhs அப்படின்னா 10% ஆஃப் சேலரி, இல்ல அதர் கேசஸ்ல 7.5% ஆஃப் சேலரி.
இது வந்து எந்த பீரியட்ல அவர் போன வருஷம் ஒர்க் பண்ணாரு. இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த பீரியட் டூரிங் விச் தி ஸ்டேட் அகாமடேஷன் வாஸ் ஆக்குபை, போன வருஷம் தான் ஆக்குபை பண்ணுற ப்ரீவியஸ் இயர்ல பை த எம்ப்ளாயி டூரிங் த ப்ரீவியஸ் இயர். அந்த பீரியட்ல அவர் ஒரு வருஷம் ஃபுல்லா கூட யூஸ் பண்ணிருக்க மாட்டாரு. அப்ப என்ன ஆயிடும், 4 மாசம் தான் யூஸ் பண்ணிருக்காருன்னா அப்ப 4 மாச சேலரியில 15% எடுத்துக்கணும். நல்லா பாத்துக்கணும். அது ஒரு சம் போட போறோம், அப்ப தெரிஞ்சுக்கணும். அதை எடுத்துக்கிட்டு as received reduced by the rent if any actually paid by the employee. அப்ப இவர் ஆக்சுவலா எவ்வளவு ரெண்ட் கொடுத்தாரு, அப்ப இது பிரகாரம் எவ்வளவு ரெண்ட் வருது, இந்த 3 கேஸ்ல எது லீஸ், அப்ப அது ரெண்டுல எது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சம் போடும்போது அது புரிஞ்சிடும். சரி, இதே வந்து பர்னிச்சர் வச்சாருன்னா அப்பார்ட் ஃப்ரம் இந்த 15% 10% கால்குலேட் பண்ணது போக இந்த பர்னிச்சருக்காக நீங்க என்ன பண்ணணும்னா, if the furniture is owned by the employer அப்படின்னா 10% per annum of the cost of the furniture. அடுத்த பாயிண்ட், if the furniture is hired from third party அப்படின்னா that is hired charges. ஆச்சா, அப்புறம் any charges paid or payable for the same by the employee during the previous year. அப்ப இந்த கேட்டகரி ஞாபகம் வச்சுங்க. இது வேற அகாமடேஷன் இஸ் டேக்கன் ஆன் லீஸுக்கு எடுத்துருக்காருன்னு வச்சுங்க, இங்கதான் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். லீஸுக்கு எடுத்துருந்தா என்ன பண்ணுவாரு, எம்ப்ளாயரே வந்து லீஸ் ரெண்டல் கட்டுவார். அப்ப இன்னொரு அமௌண்ட் வருதுங்க. இப்ப போன கேஸ்ல வெறும் 3 அமௌண்ட் தான் வரும். இப்ப இதுல வந்து 4 அமௌண்ட் வரும். ஏற்கனவே ஒரு 20 இயர்ஸ் 100 இயர்ஸ் லீஸ் எம்ப்ளாயர் எடுத்து ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுப்பாரு. அவர்கிட்ட வேலை செய்யறவருக்காக என்ன பண்ணுவாரு, அவருக்கு வாடகை விட்டுருவாரு. அந்த சிச்சுவேஷன்ல எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா, the actual amount of lease rental paid, அப்ப இவர் எவ்வளோ இந்த லீஸ் ரெண்டல் இவர் எவ்வளவு பே பண்றாரு, எம்ப்ளாயர் எவ்வளவு பே பண்றாரு, 15% ஆஃப் சேலரி ஆஃப் தி எம்ப்ளாயி, எம்ப்ளாயினுடைய 15% சேலரி. இது ரெண்டுல எது லோயர் அதை ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும். இவர் வாடகை வந்து என்ன பண்ணுவாரு, இவர் லீஸ் கொடுத்துருப்பாரு, ஆனா வந்து என்ன பண்ணுவாரு, சேலரி வந்து 15%. இது ரெண்டுல எது லோயர், அந்த ஒரு அமௌண்ட் எடுத்துக்கிட்டு as reduced by the rent if any actually paid by them. எம்ப்ளாயர் எவ்வளோ ரெண்ட் கொடுக்குறாரு, ஐ மீன் எம்ப்ளாயி எவ்வளோ ரெண்ட் நம்ம கொடுக்குறாரு, கம்பெனிக்கு எவ்வளவு கட்டுறாரு. அப்ப இவர் என்ன பண்றாரு, கன்செஷன் ரெண்ட் தான் இந்த இடத்துல வரும். அந்த மாதிரி இருந்தா இது 3 கேசஸ்ல என்னன்னு பார்க்கணும். அதே மாதிரி இந்த வேல்யூ ஆஃப் பர்ச்சேஸ் as determined under section 3 என்ன பாத்தீங்கன்னா, அண்டர் காலம் 3ல இங்க பாருங்க, இந்த ஃபர்னிச்சர் ஓன்டு பை தி எம்ப்ளாயர் அப்படின்னா அதே மாதிரி தான் ஃபர்னிச்சர் காஸ்ட்ல ஒரு 10%. அதே மாதிரி இந்த ஃபர்னிச்சர் இஸ் ஹையர்டு ஃப்ரம் தேர்ட் பார்ட்டிஸ் அப்படின்னா ஆக்சுவல் ஹையர் சார்ஜஸ். இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஞாபகம் வச்சுட்டு இப்ப சம் போடும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். சரி, வேற அகாமடேஷன் இஸ் ப்ரொவைடட் பை எனி எம்ப்ளாயர் வெதர் த கவர்மெண்ட் ஆர் எனி அதர் எம்ப்ளாயர் இன் எ ஹோட்டல். சில பேர் என்ன பண்ணுவாங்க, வீடு எடுத்து வாடகைக்கு வச்சு அவர் தங்க வைக்கிறத விட பெரிய ஹோட்டல்ல பெரிய பெரிய ஜிஎம் இந்த மாதிரி மேனேஜிங் டைரக்டர் சிஇஓ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் தங்க வச்சுருவாங்க. அந்த மாதிரி இருந்தா அதுக்கு வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது எது சொல்றது, இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து பாருங்க பர்னிஷ் இதுக்கு அது வந்து நாட் அப்ளிகபிள் அப்படின்னு. ஏன்னா அவங்க கொடுக்கலையே, ஹோட்டல்ல தான் தங்க வச்சிருக்காங்க, வீடு கிடையாது. சரி, பட் இங்க வந்து பர்னிஷ் இதுல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா 24% ஆஃப் த சேலரி பெய்டு. அப்ப 24% 1 லட்ச ரூபாய் சேலரி வாங்குறாங்கன்னா 24,000 ரூபாய் அந்த அமௌண்ட் ஒன்று எடுத்துக்கலாம். ஆச்சா, ஆக்சுவல் சார்ஜஸ் பெய்ட் ஆர் பேயபிள் டு சச் ஹோட்டல். உண்மையிலேயே எம்ப்ளாயர் அந்த ஹோட்டல் வாடகை எடுத்ததுக்கு எவ்வளவு எம்ப்ளாய்க்காக கட்ட வேண்டி இருக்குது அந்த சார்ஜஸ் எடுத்துக்கலாம். அப்ப பாருங்க, சேலரியில நீங்க பாத்தீங்க 1 லட்ச ரூபாய் சேலரினா 24,000 ரூபாய் எடுத்துக்கலாம். அந்த ஒரு அமௌண்ட் தனியா வச்சுங்க. இவர் ஆனா 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் கட்ட வேண்டி இருக்கும் இந்த ஒரு மாசத்துக்கு அப்படின்னு சொன்னா பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல அதிகமா வரும். அது அப்படின்னு பார்க்கணும். அப்ப சேலரி எம்ப்ளாயோட சேலரியில 24%, இவர் ஆக்சுவல் சார்ஜஸ் இவர் லீஸ் சார்ஜஸ் கட்டுறாரு இல்லையா, அது எவ்வளவு பார்க்கணும். அது ரெண்டுல எது லோயர்னு பார்த்துட்டு ஃபார் த பீரியட் டூரிங் விச் தி சச் அகாமடேஷன் பண்ணிட்டு இவர் எவ்வளவு ரெண்ட் நமக்கு கொடுக்குறாரு, யார் எம்ப்ளாயிட்ட இருந்து ஒரு ரெண்ட் வாங்குவாங்க, இஃப் எனி ஆக்சுவலி பெய்டு பே பண்ணியிருந்தாருன்னா அப்படின்னு பார்த்துட்டு அதுலதான் நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணுவோம். அது சம் போடுவது தரவாயிடும். Where the employee is provided such accommodation for a period not exceeding in aggregate of 15 days on the transfer. இப்ப சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தரை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க, வெளியூர்ல போறாரு, அப்ப 15 நாள் அவர் தங்கிக்கலாம். ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ் அனுப்புறாரு, அப்ப 15 நாள் தங்கிக்கிறாருன்னு வச்சுங்க. அந்த சமயத்துல அதுக்கெல்லாம் there would be no purchasing. அது வந்து அந்த அண்டர்லைன் பண்ணி கிடைச்சிங்க. எப்ப where any employee is provided such accommodation for a period not exceeding in aggregate 15 days on his transfer from one place to another place. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது
15 நாளைக்கு மேல அவர் தங்குறாரு அப்படின்னா அதுக்கு உண்டான செலவு வந்து நீங்க பெர்க்விசிட்டா ட்ரீட் பண்ணி நீங்க எடுத்துக்க தேவையில்லை அப்படிங்கிறது அந்த பாயிண்ட். நெக்ஸ்ட் இப்ப நீங்க பாருங்க, if an employee provided accommodation on account of his transfer, அதான் இப்ப நான் சொன்னதான், ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாரு, அப்ப அங்க என்ன ஆயிடுது, அகாமடேஷன் அங்கேயும் at the new place of posting while retaining the accommodation in the other place, the value of perquisite shall be determined with reference to. இப்ப ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, அங்க அகாமடேஷன் கொடுத்துருக்காங்க, இப்ப அந்த ஊர்ல இருந்து வேற ஊருக்கு அனுப்புறாரு, அங்க ஒரு அகாமடேஷன் கொடுத்துருக்காங்க, இன்னும் அந்த பழைய அகாமடேஷன் ஒரு காலி பண்ணாம இருக்காரு, அதுதான் இப்ப. அப்போ only one such accommodation which has the lower perquisite value. அப்ப ரெண்டு அகாமடேஷன் ஏற்கனவே ஒன்னு இருக்கு, இன்னும் காலி பண்ணல, ஏன்னா இமீடியட்டா போயிட்டாரு, இனிமே தான் காலி பண்ணோம். இப்ப இங்க ஒரு அகாமடேஷன் இருக்கு, அது ரெண்டுல எது லோயஸ்ட் perquisite வேல்யூ இருக்கோ அதுதான். அது எத்தனை மாசம் செலவு பண்ணுவாங்கன்னா for a period not exceeding 90